இந்த ரிவ்யூ பண்றதுக்கே ஒரு பயம் வருது இல்ல, அது எனக்கு இந்த சீசன்ல தான். ஏன்னா ஐயோ எனக்கு கண்டென்ட், ஐயோ அது கூட சொல்லக்கூடாதுன்ட்டாரு பிக் பாஸ். ஏன்டா அதை சொல்லிதான்டா எல்லா பைத்தியத்தையும் உள்ளாச்சுங்க. நீங்க அதை சொல்லாம விட்டுருந்தீங்கன்னா இதுங்கெல்லாம் பைத்தியம் மாதிரியே ஒண்ணு பண்ணாதுங்க. அதுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கத ஐ எம் சேயிங், நீங்க வாழ்றது வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போயிட்டு கண்டென்ட்னு சொல்லாதீங்களா. ஏன்டா இதை சொல்லி இதை கொடுக்கலன்னு ரெண்டு பேரை வெளில வேற அனுப்புனீங்க. உங்க கண்டென்ட் பத்தலன்னு பிரவீன் காந்தியும் அப்சராவையும் இப்போ வந்து கண்டென்ட் கேக்குறீங்க. டேய் முடியலடா, எனக்கு அவனுங்க பண்றதும் பிடிக்கல, நீங்க பண்றதும் பிடிக்கல. நிஜமாவே ஒரு மாதிரி இந்த ஷோ இன்னைக்கு பாருவோடைய அக்லி டர்ன்ஸ், கமருதனோட கன்றாவி விஷுவல்ஸ், எல்லாத்துக்கும் மேல வினோத்தோடைய என்ன சொல்றது பர்சனல், அவர் கன்சீவ் ஆயிட்டாரு. இப்ப திவாகருக்கு வெஞ்சன்ஸ் ஓரளவுக்கு கானா வினோத் இறங்கி போயிடலாம் நினைச்சா கூட ட்ரிகர் ஆனவன கானா வினோத் அவரு வேற மாதிரியான ஒரு டெம்பரமெண்ட்டை லூஸ் பண்ணிடுறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்போ மெதுவா கானா வினோத்தை எல்லாருக்கு எதிர்க்கவும் சுத்தி விடுறாங்க.